நானா அவங்க வந்துட்டாங்க, நான் வரல ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன், அதனால வந்து கட்சியில் இருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி? அண்ட் இதே தேதியில ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட டைரக்டர், படத்தோட டைரக்டர் இளையராஜா கலியம் பெருமாள், படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார், அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவையும் வந்து விலை கொடுத்து வாங்கின 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து April 18th தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே தேதியில் ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை, இதில் என்னன்னா நம்மளுக்கு கதை நடக்கிறதே வந்து ஒரு 10 மணி நேரத்தில் நடக்குது இல்லையா? இந்த கதை நடக்கிறதே ஒரு 10 hours நடக்கிறதுனால, ஒரு 1 night நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்லை ஹீரோயினோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கதையில் சொல்ல போகிறோம்னா, இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலியோ மனைவியோ இருக்காரான்ட்டு கூட எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. சரிங்க, அது நீங்கள் இயக்குனர் தான் கேட்கணும். இங்கே தான் இருக்கார் அவர். வாங்க. ஓகே சார். எல்லாருமே ஒன்றுன்னு தான் சார் நான் அதுலேருந்து கன்வே பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பிரிக்க வேண்டாம். நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம். எல்லாருமே விருப்பப்பட்டதை செய்யலாம். அதான் சார், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம். எல்லாருமே ஒன்றுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேலே கீழே பார்க்காம இருக்கணும்னு தான் எல்லா விஷயத்தையும் அதில் நான் பண்ணியிருக்கேன். போயிருக்காரு சார். போனாருங்கிறது தான் கதை. வரும் சார். இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தேன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து அதுக்கான பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணலாம். ஆனால் இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் சார். இந்த படம் ஆக்சுவலாக பொங்கல், அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது. எது சார்? 3 கதையா? நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சரிங்க. நான் எந்த கதையை நான் எதுவும் ஸ்டாப் பண்ணி, ஐ மீன் கமிட்மெண்ட் பண்ணுறதுக்காக தானே. ஆமாம், இப்போ வந்து கொஞ்சம் அப்ரோச் வந்துட்டு இருக்கு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்போ தான் வந்து கரெக்டாக அடுத்த படங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அது பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்தை மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு. தலைவர் ஆமா இல்ல, இந்த படத்துல வர ஓ சார், நீங்க கேக்குற கேள்வி வந்து ஆக்சுவலா இதுக்கு நான் பதில் சொன்னா படத்தினுடைய ட்விஸ்ட் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இல்லைன்னா வந்து பதில் வந்திருக்கு வெளியில, அதனால கொஞ்சம் கோர்த்து விடுறீங்க நீங்க. வேணாம். இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு தவறுகள் நடக்குது. அது எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். அந்த சார் வந்து உள்ளே போணுச்சுன்னா உள்ளே உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும் சார். இதை அனுபவிச்சவங்க சொல்கிறத வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தல, ஊற்றி பார்க்கல. எனக்கு ENT யாராக கேட்டால் தெரியும் என்ன ஆகுன்னு. சரிங்க. அமைதிப்படை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தா பண்ணலாம். அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு கல்ட் ஃபிலிம். ஸோ அதை தொட்டோம்னா நிறைய கம்பேரிசன் வரும். ஸோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்தா பண்ணலாம், தப்பு இல்லை. நானா? அவங்க வந்துட்டாங்க, நான் வரல ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன், அதனால வந்து கட்சியில் இருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி?
அது டைரக்டர் தான் நீங்க கேட்கணும். இல்லை சார், அந்த இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும், அதுலேயும் வச்சுருக்கோம். அவங்களும் போய் எல்லாருமே நிற்கிறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒன்று வச்சுருக்காங்க. மகளிர் காவல் நிலையம் தனியாக இருக்குது, அதுக்கான ஒரு டியூட்டி தான். இல்லை பார்க்கல, அதனால தானே யாருமே உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்கல்ல. டீப் ஸ்லீப்லன்னா ஆமா, அதுதான் அவர் மட்டும்தான் டீப் ஸ்லீப்ல இருப்பாரு. ஆமா, அது எல்லாத்தையுமே நீங்க ஆமா. ஐயோ சாரி மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டுருங்க மேடம், நீங்க எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கோம். நீங்க இப்போ இன்னைக்கு இருக்க சாப்பாட்டுல கலப்படம்ன்றாங்க, நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நான் அதை தான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.